ஓகே, ஸோ இன்னைக்கு டே October 2nd, 2025. காலையில் டைம் அரௌண்ட் 4:15 ஆகுது. இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து குமிழி. ஸோ யூஸ்வலி ஜாயின் பண்ணுற அதே குரூப் தான் ஜாயின் பண்ணுறாங்க. மொத்தம் 7 பேர். எப்போவுமே ஜாயின் பண்ணுற சேகர் சார், செல்வா சார், ஜோசப், நான், அதுக்கப்புறம் ராஜேஷ் அவங்க 2 பசங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 4 பைக்கு, ஒரு கார். நான் ராஜேஷ் சார் வீட்டுக்கு போயிட்டு என் பேக்கை ட்ராப் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அங்கேருந்து பெருங்கலத்தூர். ஸோ பெருங்கலத்தூர்லேருந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. பேக்கை ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து பெருங்கலத்தூர் மணி கரெக்டாக 4:30க்கு தான் பிளான் பண்ணுவேன் ட்ராப் பண்ணேன். பேக் ட்ராப் பண்ணுவேன். கரெக்டாக 4:30க்கு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது 30 minutes இருக்குது பெருங்கலத்தூர் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே 5 மணிக்கே எடுத்தோன்னா கூகுள் டைம் படி 10 hours காமிக்குது, 550 kilometers. ஸோ ஈவினிங் 5 o'clock போயிடணும். பார்க்கலாம். மணி கரெக்டாக 4:47. ஸோ பெருங்குளத்தூர் வந்தாச்சு. ஜோசப் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். செல்வா சாரும் சேகர் சாரும் அந்த வே. சட்டை போட்டுன்னு ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த இடத்துல க்ரௌட் நிறையா இருக்கும். நீ பரவாயில்ல, கம்மியாக இருக்கும். எங்கே வாண்டியா காணும் இந்த ஐயோ மணி 5:30 ஆயிடுச்சு. ஒன் ஸ்மால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த எவ்ரி டைம் இந்த ப்ளூ ஆர்மர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் மாற்றிடுறோம். ஸோ அதுக்குள்ளே அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி சரி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 30 minutes ஆகிடுது. நம்ம என்ன பண்ணோம்னா, இனிமேல் ட்ரிப்புக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு கேட்குது எல்லாருக்கும் கேட்குதா? செல்வா சார் ஒன்றும் கேட்கல. நம்ம ட்ரிப்புக்கு ஒரு எங்கே சேகர் சார்? ஓகே, கேட்குது இல்லை சார்? கேட்குது. ஓகே, நம்ம போயிட்டு நியூ குரூப் போட்டால் தான் கனெக்ட் ஆகும் போல. இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கேமரா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு கிளியராக டக்குன்னு வந்துடுது. மேபி கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருந்துட்டு இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ண பார்த்தோன்னா அது ஜாயின் ஆக மாட்டேங்குது. நம்ம 2 பேர் தான் லக்கேஜ் இருக்கா? எனக்கு லக்கேஜ் இருக்கு அந்த 2 சைடில். ஏய் ஸ்டாண்டர்டா, என்ன எடுத்து போய் போட்டு என் கேமரா பேக்கும் ஷூவும். டைம் இப்போது என்ன மணி ஆகுது? மணி கரெக்டாக 5:30. 1/2 an hour பிஹைண்ட் ஸ்கெடியூல். அடுத்தது விக்ரவாண்டி டோல் 121 கிலோமீட்டரு. 7:30 மணிக்கு போவோன்னு சொல்லுது. என்னது இது? 2 hours காமிக்குது. ஓட்டிடலாம்ல? 2 hours கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பின்னாடி ஒரு குட்டி பை வேறு வச்சுருக்கீங்க, அதையும் போட்டு தொலைச்சிருக்கலாம்ல? ஆமாம்மா, அது வேறு வேணும். மழை கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்தால் ஓகே, இல்லை கூலாக இருந்தால் ஓகே. மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் கழட்டி மாட்டி நமக்கு ஒன்று வேணுமே. உளுந்தூர்பேட் செங்குறிச்சி டோல். மணி வந்து கரெக்டாக 7:04. 121 kilometers 90 minutes கிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பிரேக், டீ பிரேக் நிறுத்தும். மணி 7:15, 7:10 செங்குறிச்சி டோலில் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு 120 kilometers வந்துருக்கோம். இங்கே டீ சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இங்கேருந்து 45 kilometers உளுந்தூர்பேட்.
ஸோ கரெக்டாக ஒரு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நேராக போக வேண்டியதான். இது உளுந்தூர் பெட்ரோல் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு. ஸோ 8 o'clock 8:15 போகும்னு சொல்லுது. 45 kilometers கரெக்டாக இருக்கும். ஆரிய பவனா, ஆரிய பவனாவது நூரிய பவனாவது ஏதோ ஒரு பவன். போலாமா? ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக, இது ரொம்ப ஈஸி. ஆமாம், எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஈஸி. ஆமாம், பின்னாடி பேக் எல்லாம் அப்படி தான் ஏறுவேன். பேக் இருந்தா கால் பிடிச்சிக்கிட்டு வேறு. அதுக்கு தானே வந்துருக்கோம். ஆமாம் 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 ஆமாம். 7:30 மணிக்கே சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. மணி 8:10 இந்த பவனே கரெக்டாக வந்துட்டோம். ஏதோ ஒரு பவன் சார். ஏதோ லெஃப்ட்ல இருக்கா? பார்க்கிங் இருக்க மாதிரி போகலாம். வசந்த பவன் போயிடலாமா? வாங்க அதுக்கு ரைட். ரைட், ஓகே. ஏதோ ஒன்று வசந்த பவன் லெஃப்ட்டில் இருக்கு, ஆரியா முன்னாடி. சரி, ஓகே. கிலோமீட்டர் வந்திருக்கோம். 160 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப். இப்படி வர சொல், அந்த காரை வர சொல்கிறாங்க. அப்படியே போன்றாரு, அப்படி பின்னாடி போக சொல்கிறாரு சார். எப்படி போக சொல்கிறாரு? எங்கே? ஓ, அப்படி பின்னாடி வந்து போட சொல்கிறாரு. ஓகே. விளையாடா 1 mic 2 mic 3. வெயில் ஆரம்பித்து விட்டது. இது வரைக்கும் குழுன்னு இருந்துச்சு. போட்டிருக்காருல ஒருத்தர். ஐயோ, போட்டிருக்கீங்களா? கழட்டிருக்க வேண்டியதானே? இல்லை பேண்ட் மட்டும். அதுதான் கழட்டிருக்க வேண்டியதானே, காற்று போகாது. லெட்ஸ் கோ. மணி 9 மணி கரெக்டாக. 45 minutes. நெக்ஸ்ட்டு டோல். பெட்ரோல் 2 கோடில் காமிக்குது. 3 கோடு இருக்குது. திறந்து விட்டு போயிட்டான். என்னத்த டோரை திறந்து விட்டு போயிட்டான். நம்ம காலில் எட்டி வாத டோரை. நான் போகணுமா முன்னாடி? போகலாம். ரைட். டேஞ்சர் பாய்ஸ். போகலாம். திண்டுக்கல். ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். எவ்வளோ நேரம் எடுத்தோம்? 300 கிலோமீட்டர் வந்துட்டோமா? 300 kilometers வந்திருக்கோம். எஸ், வந்துட்டோமா? 300 வந்துட்டோம். 5:50. டைம் இஸ் 11 o'clock. ஒரு ஷார்ட் வாட்டர் பிரேக் முடிச்சுட்டு இன்னும் டோட்டலாக 257 kilometers இருக்குது. 3 hours 45 minutes காமிக்குது. ஸோ டார்கெட் இஸ் பை 5 o'clock போய் ரூமில் விழுந்துட வேண்டியதான். இது வந்து ஒரு நிழல் இருக்கும். ஸோ வாட்டர் பிரேக் டைம் வந்து 12 o'clock. வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, உக்கிரமாக இருக்குது.
அவங்க தீஞ்சு போயிட்டு. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு திருப்பி போகலாம். ஒரு 20 மினிட்ஸ் பிரேக், ரெஸ்ட் இந்த நிழல். எனக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. ஈவினிங் நேராக போய் ஹோட்டலில் ரெஸ்ட்டு தான். நாளைக்கு தான் கவி போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் ரஷ் பண்ண வேண்டாம், நின்று நிதானமாக போகலாம், பேசிட்டு. ஓகே, இது வேறு இன்னொன்று டிஸ்கனெக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஸ்டாப் திண்டுக்கல் ஃபார் லஞ்சு. 1:30 மணி, 1:30 ஓகேல. இப்போ மணி 12:30 ஆகுது. அதான் திண்டுக்கல் கிட்டே போயிட்டு ஹைவேஸில் எங்கன்னா இருந்தால் சாப்பிட வேண்டியதான். கரெக்டாக 1:30க்கு என்ன ஹோட்டல் வருதோ அங்கே சாப்பிடலாம். என்ன பெட்ரோல் 1 கோடி தான் இருக்குது. 4 இன்னும் டெஸ்டினேஷனுக்கு 197 கிலோமீட்டர்ஸ், 4 o'clock போகும்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்னால் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ். இங்கே தாங்க உங்கள் பொடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஐயோ சார் போயிட்டு சொல்ல சார். இல்ல அங்க வேணும் பிரியாணி இருக்கு. ஓகே வாண்ணே போகலாம். எவ்வளவு தூரம் இங்க இருக்கு? இல்ல ஒரு 10 மீட்டர் அது வரைக்கும் அந்த ரெட் கலர் சிக்னல் இருக்கா. அப்போ திருப்பலாம், போய் திருப்பலாம், முன்னாடி போய் வச்சுட்டுலாம். வாங்க அப்படியே போய் வேணும் பிரியாணியில் வந்து எங்ககிட்ட தந்தூரி இருக்குது, உங்ககிட்ட ரைஸ் இருக்கான்னு கேட்கலாம். கை தந்தூரி ஆச்சு. என்னடா இது வின்டர் ரைடுன்னு பார்த்தா போட்டு வறுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் அவிஞ்சிரும் போல இருக்கு. மட்டுமா அவியும். பாத்தீங்களா அந்த ஆச்சி பிரியாணி வந்துச்சு. ஆச்சி பிரியாணியா? ஆச்சி பிரியாணி சாப்பிட்ருக்கோம் இங்கே தான். நம்ம சாப்பிடாத இடமா? யூ அடிங்க. இல்லை சார் நெல்லுங்க சார், நாங்கள் சாப்பிட போகிறோம். நேராக போனால் கொடைக்கானல். சரி பண்ண குளிர் அடிக்குது முங்கத்தி பறவைக்கு போயிடலாமா சார்? இப்போ தான் திறப்பு விழான்னு நினைக்கிறேன். வெயிலாக இருக்குமா? வெயிலாக இருக்கு. ஃப்ரண்ட்லேயே விட்டுலாமா? இல்லை ஆனால் நான் அவர் பார்க்குற மாதிரி விடுங்க. அங்கே உள்ள சார் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்? ஆமாம் தொட முடியல. என்ன கட்டிது? திண்டுக்கல் வேணும் பிரியாணிக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரு மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கோம். சரியான வெயில், இப்படி வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதாவது இந்த மான்சூன் ரைடு என்ன சம்மர் ரைடு மாதிரி இருக்கு. வெந்து வேகாத வெயிலில் வந்து போய் உட்காந்து. மணி கரெக்டாக 2 மணி. வரும்போது என்ன ஒரு மணிக்கு வந்தோமா? 1 மணிக்கு வந்தோம் இல்லையா? 1 hour லன்ச் டைம் எக்ஸாக்ட்லி. எது 200 கிலோமீட்டர்? இங்கேருந்து 143. என்ன 143? அதுதான் 143 டு டெஸ்டினேஷன். திருச்சிரும்பா திருச்சிடுச்சு. ஆல்ரெடி திருச்சிட்டீங்களா? ஐயோ வேணும் பிரியாணி வைக்க வேணாம். வேணும் பிரியாணி வேணும். வரணுமா? ஆமாம் போங்க சார். போகலாம் சார். சொல்ல சார் போகலாம். லெஃப்ட்டு போயிட்டு வச்சிடும். ஸ்ட்ரெயிட்டு. மழை பெய்யுமா? எட்டுல தான் வாங்க போயிடலாம். மழை பெய்யுதுக்குள்ளே ஓடிடலாம். 2 மணி நேரமா? 2.5 மணி நேரம். ஆமாம் சார். 2 hours 43 minutes காமிக்குது. 143 கிலோமீட்டர்ஸ், 141 கிலோமீட்டர். 5 மணிக்கு போகணும்னு காமிக்குது. ஸோ 5:30க்கு போகணும்னு நினைக்கிறேன். எப்படியும் நடுவில் ஒரு பிரேக் எடுப்போம். வண்டி ஓட்டினா கொஞ்சம் பரவாயில்ல. 100 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் தான்.
100 ஓட்டும். நல்ல சாப்பாடு, மட்டன் பிரியாணி ஹாய், கோலா உருண்டை ஹாய். எப்படி இருக்குல்ல மலை மலையா அப்படியே அடுக்கடுக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த நடுவில் அடிச்சிருக்கானுங்க ரப்பர் குச்சி, இதனால தான். லெஃப்ட்லையா இடம் இருக்கா? ரைட்டில் ரைட்டில் ரைட்டில். ரைட்லையும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லெஃப்ட்லையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை வந்திருக்காரு சார் 15 கிலோமீட்டர். இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் போகணும். 5 மணிக்கு போயிடலாம். அப்படி தான் சொல்லுது, 5 மணிக்கு போயிடலான்னு. இதோடு நிறுத்தாமல் ஓட்டினோன்னா 5 மணிக்கு போயிடலாம். ஓட்டுவோமா? ஓட்டிடுவோம். குமிழிலேருந்து கொஞ்சம் அதை நம்ம நாளைக்கு போகிறோம்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்குலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி குமிழி தான். குமிழி டவுனுக்கு தாண்டி தான். 15 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு. மழை வரப்போகுது. மணி 4:30. இங்கே குமிழிக்கு இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் டீ சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அப்படியே இங்கே திரும்பினா இங்கே கிரேப்ஸ் தோட்டம். கிரேப்ஸ் பேக் பண்ணுறாங்க. இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்கிக்கிறாங்க போல. போகலாம் வாங்க, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். குமிழி காட் ரோட் லேட்டர் ஆகிடுச்சு. மணி இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் போகணும். சாரி 7.6 கிலோமீட்டர்ஸ், 12 மினிட்ஸ் காமிக்குது ஸ்டேக். ஹலோ, இன்னும் டிராஃபிக் எப்படி இருக்கு? அப்படியே பண்ணு எவ்வளோ குறைஞ்சு. டிராஃபிக்காக இருக்கா? விட்டு விட்டு கேட்குது. Again traffic jam.
வரலாம் வாங்க. வர வர பஸ் வருது. அந்த மஞ்சள் பஸ் பின்னாடியா போகிறீங்க நீங்கள்? ஏய் ஏன்டா இப்படி ஏறி வரீங்க லூசுங்களா? அவனே வழி கொடுத்தாலும் எதிர வர நீங்கள் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு. ஹலோ வண்டியா வரேன் இப்போ வந்துட்டேன். என்ன செக் பண்ணுறாங்களா? இல்லை 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 ஆர்டர் இல்லை. நம்ம ஏறி போகலாமா? ஓ இது திருப்புறான்பா பஸ்ஸு எஸ்டிசி. ரைட் எடு. இந்த ரைட் இல்லை, இன்னும் முன்னாடி போகணும். 200 மீட்டர் பஸ்ஸு திருப்புறான். இன்னொரு 2 ஏன்னா சில்லுன்னு தான் இருக்குல்ல. மைல்டாக இருக்கு. இறக்கு உள்ள அவ்வளோதான். இறக்கு ஐஓபியில் இறங்கி லோன் கேளு. ஹபிபி கம் டு கேரளா. இறக்கு. கஸ்டமர் பார்க்கிங் ஒன்லி. கஸ்டமர் தான், நம்ம கஸ்டமர் தான். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, கஸ்டமர் தான். இவட பார்க்கிங் போடு யார் கேட்குறது? பார்க்கிங் நம்மளது தான். மறைவாக இருக்குமா? நம்ம கள்ள தொழிலில் பண்ண வந்திருக்கோம். நம்ம உள்ள போனோம். இது கஸ்டமர் பார்க்கிங். பேங்க் அப்படியா? போடா டே. உள்ள என்ன ரெசெப்ஷன் தான் இருக்குது. நேராக ரிசப்ஷனில் விடு வண்டியை. ஆரோக்கியநாதன் வந்திருக்காருன்னு சொல்லு. செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு. கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஏய் நாளைக்கு லீவு தானே? நாளைக்கு லீவு தானா? நீயே சொல்லிட்டியா? நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவு இல்லையா? ஆமாம், நாளைக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. 6 மணிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஐயோ ஓகே. இங்கே விட்டுல நான் சரி நூறா கரெக்டாக 5:15 வந்து இறங்கிட்டோம். ஸ்ப்ரிங் வேலி ரெசார்ட்ஸ். போய் ரூமில் கிராஷ் ஆக வேண்டியது. டபுள் ரூம். திஸ் ஒன் டபுள் ரூம். 2 டபுள் ஒரு குவாட்ரபிள். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு கஃபே இருந்துச்சு. அங்கே போய் காஃபி சாப்பிட்டு ராஜேஷ்க்கு வெயிட் பண்ணோம். ராஜேஷ் வந்தவொடனே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்டு அன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிட்டோம். காரில் வந்து ரைடிங் கேஸு மற்ற பொருட்கள்லாம் டம்ப் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் ஒரு சின்ன பேக்கில் எடுத்துக்கிட்டோம். என்னடா உள்ள காடை வச்சு மூட்டியா? அவன் கண்டிப்பாக நம்மளை பைத்தியக்காரனே நினச்சிப்பான். கண்டிப்பாக நினச்சிப்பான். தூங்கிட்டு வர இருந்தானே குரங்கு மாதிரி போயின்னு இருக்க பாரு. நேற்று வந்து நாங்கள் ஒரே காமெடி பண்ணிட்டுருக்கோம். இங்கே என்னென்னா இந்த ஆக்சஸ் கார்டு, ரூமோட ஆக்சஸ் கார்டை 5-6 வாட்டி உள்ளே வச்சு மூடி அவனை கூப்பிட்டு இப்போ அடுத்த வாட்டி போகும்போது அவன் பூட்டு போட்டுருவான்னு நினைக்கிறேன் வெளியே. இந்தாங்க சாவி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுதான் செட் ஆகணும். ஓகே என்ன திறக்கலையா? நம்ம தானே பால் பாக்கெட்லாம் வாங்கி போடுமா? நேற்று தான் இங்கே தான் வந்து காஃபி சாப்பிட்டோம். நைட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் காஃபி 20 ருபீஸ்னால் குடிக்க வரமாட்டோமா என்ன? சக்கரை இருக்காது. சக்கரை போகணும். டீ வச்சு சக்கரை போகணும். காஃபி அங்கே வச்சுருக்கேன். நீங்கள் சக்கரை போட்டீங்களா? காலையில் என்ன மணி ஆகுது? மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. 8:15. எஸ் வண்டி சாவி. ஸோ இங்கேருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே வண்டியெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆக்டிவிட்டீஸ் இன்னொரு ஐட்னரி கண்டினியூ ஆகும். போடுவோம். ஸோ பிக்கப் அண்ட் கம்ப்ளீட் ஐட்னரி ட்ராப் வரைக்கும் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர்கிட்ட புக் பண்ணியிருக்கோம். ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி. ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர்ன்ற ஒரு ட்ராவல் கம்பெனி கூட புக் பண்ணியிருக்கோம்.
நல்லா மூவ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான், டாக்குமெண்ட் சைனிங் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஜீப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இன்றைக்கி ஐட்னரியில் ஹலோ பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட், நாளைக்கு லஞ்சு. ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஃபால்ஸ் கூட்டு போவாங்க. ஃபால்ஸ் முடிச்சு பருந்தும்பாறை முடிச்சு காஞ்சாரிமேடு, ஓந்தவலம், பம்பார் வரை பார்த்துட்டு ஸ்டார்ட். இன்றைக்கி இதுதான் ப்ரோக்ராமு. நாளைக்கு வந்து ரூமில் வந்து இது 3 ஹவர்ஸ் செக் அவுட் ஆகிட்டு ஓந்தவலம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சு 100 கிலோமீட்டர் சஃபாரி ஃபாரஸ்ட்டில் 5 டேம் விசிட்டிங்கு. அப்புறம் வந்து அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் நம்ம நக்குமாரு. ஒரு 4 to 5 இங்கே உண்டா இருக்கும். இதுதான் ப்ரோக்ராம். ட்ரெக்கிங் இருக்குனாங்களா? அந்த பருந்தும்பாறை பருந்தும்பாறையில் நீங்கள் நார்மலாக வந்து இறக்கி விடுவாங்க. சைடில் நின்று பார்த்தா நார்மல் வியூ, இல்லை உங்களுக்கு ட்ரெக் பண்ணி அந்த மெயினான வியூ போட்டு பார்க்கணும்னா மெயினான வியூ போகலாம். எவ்வளோ தூரம் இருக்கும்? அது நல்லா டீப்பாக கீழே இருக்கணும். ஓகே, இல்லை எவ்வளோ தூரம் இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர்? கிலோமீட்டரில் இல்லை, இது ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான். ஆனால் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் ரெடி. பசிக்குது வேறு, மணி 10 மணி ஆயிடுச்சு. 8 o'clock 8:30 வர சொன்னாங்க. ஆனால் 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வண்டி வரல, இப்போ தான் வண்டி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் ஏறி செட்டில் வராங்க. ஹாய் சார். ஹோட்டலில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நியர்லி அபவுட் ஒரு 2 to 3 kilometers அவே ட்ராவல் பண்ணி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் நம்ம ஐட்னரியில், அதாச்சும் இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். ஸோ பர் பர்சனுக்கு வந்து 4,000 சார்ஜ் பண்ணாங்க, விச் இன்க்ளூட்ஸ் ஃபாரஸ்ட் என்ட்ரி, ஜீப் சார்ஜு, 4 meal ப்ளஸ் இந்த சைட் சீங். பைக் அலோவ் பண்ணது காரணம் வந்து அனிமல்ஸ் என்ன விஷயம்? பழைய பிரச்சனை பழைய சார் ஒரு வண்டி வந்து ஒரு வண்டி போக முடியும். ஆமாங்க சார். லேண்டு யாருதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்டோட லேண்டு. ஓகே, லீஸுக்கு விட்டுருக்காங்க. ஒன்லி ஃபார் த அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆளுங்க வந்துட்டு ஒரு 100 years 200 years வந்து லீஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் இதை பறிச்சுட்டு வேற பொருள் அங்கே நடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா மரம் செடி கொடி வச்சு வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அங்கே இதை பறிச்சுட்டு வேற ஏதாச்சும் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அனுமதி கிடையாது. அது பண்ணக்கூடாது. என்ன விவசாயம் பண்ண முடியும்? இங்கே ஏலம் வைக்கலாம், காப்பி வைக்கலாம், மிளகு வைக்கலாம், இந்த மாதிரி. அதே மாதிரி வேனிலா, அதெல்லாம் நமக்கு இங்கே விவசாயம் பண்ணலாம் சார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் கூட்டு போனாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஃபால்ஸில் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங்க்கும் ஒரு ரூம் இருந்தது. ஸோ அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு செண்பகமே செண்பகமே பருந்தும்பாறை வந்து கீழே இருக்குது. ஆக்சுவலி போகலாமா? எங்கே இருக்குன்னா வியூ அது இருக்குது. பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது போகணுன்ட்டு. பட் ஆல்ரெடி வின்டர் ரைடில் நடந்த இன்சிடென்ட் கண்ணு முன்னாடி வந்து போகுது. பார்ப்போமா இல்லை இப்படியே வண்டியை கட்டிட்டு திரும்பிடுவோமா? ஏன்னா இறங்கி போகிறது டாஸ்க் இல்லை, ஏறி வர்றது தான் டாஸ்க்கு.
நம்ம அந்த பாறைக்கு தான் போகணும். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஒரு 2-3 பேர் குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க இப்போதைக்கு போக மாட்டானுங்க போல இருக்கு. போய் பார்ப்போம். இதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அங்கே போய் குறுக்குழியில் போகலாமா நம்ம? குறுக்கு வழியிலனா சறுக்கின்னு தான் போகணும், இல்லை உருண்டு போகணும். நடந்து போக வழியில் பார்த்து கலவைங்க. ஐயோ இப்படியே இருந்துச்சுன்னா கிளைமேட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு கிலோ அங்கே தான் போகணும். இப்படியே ப்ரீஸியாக இருந்துச்சுன்னா ஏறி போயிடலாம். வெயில் அடிச்சதோ குளுக்கோஸ்லாம் எடுத்துரும். பார்த்து நடந்து பாடுறா. சார் ஐயோ டீப் டோய் ஸ்டீப்பி. ஆ இவ்வளோ தூரம் போகணுமா? அது வரைக்கும் தான் அங்கே போகணும். எங்கே பாதி இல்லை போகலாமா? சீரியஸ்லி பொறுமையாக போகணுமா? பார்க்கறதுக்கு காற்று ஒரு பலமாக இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பக்கம் இறங்க முடியுமா பார்க்கலாமா? இப்படி போய் இல்லை அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. அந்த ஹலோ ஓடி ஆடாதீங்க. இதுக்கு பரவாயில்ல. இப்போ குரங்கு மாதிரி ஏறணும். ஃபோன் கொடு குரங்கு மாதிரி ஏறணுமே. சரி வாங்க, வந்துட்டோம், ஏறிடும். இது ஓகே நினைக்கிறேன். இதில் ஏறி போயிடலாம். ஜெயிச்சிட்டோம். ஐயோ இப்படி போகிறேன். ஓ மை காட். பறந்தும் பாரா வியூ பாயிண்ட். போயிட்டு வந்துட்டு ஜூஸ் கலக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். ஏன்னா மேல் மூச்சும் கீழ் மூச்சும் அடிச்சு வாங்க. வயசாகிடுச்சுன்னு போடு. பார்த்து ஏன் அதே கிலோ ஊற்றுங்க லைட்டா. பைனாப்பிள் போடுங்க, குடி, கலக்கடி. இப்போ தான்டா கண்ணு தெரியுது. ஒரு ஹோட்டலில் கொடுத்து குட்டநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஹோட்டலில் நிறுத்திருக்காங்க. இது குட்டிக்கண்ணம். தூக்கம் வருதா? இப்போ தான்டா கிளைமேட் நல்லா இருக்குது. சில்லு சில்லுன்னு. தூங்கணுமா? சரியா போச்சு போ. இதே மாதிரி கொஞ்சம் மதியம் இருந்ததுன்னா ஓகே. எல்லா நாளும் எதிர்பார்க்க முடியாது. ஹோப் நாளைக்காச்சும் கொஞ்சம் கிளைமேட் பெட்டராக இருக்கும்னு நினைப்போம். இப்பொழுது என்ன மேடு? பாஞ்சாலி மேடை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை முடித்து விட்டு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்க பம்பா ரிவர். சாரி, பம்பா விசிட்டிங் பம்பா ரிவர்.
பார்த்துட்டு நம்ம போயிட்டு நம்ம போய் பம்பிட பம்பிட வைக்கிட்டோம். பாஞ்சாலிமேடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ளே என்ட்ரி வந்து 25 ருபீஸ்க்கு ஒரு ஆளுக்கு. கேமராக்கு 16 ருபீஸ். சப்போஸ் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 750 ருபீஸ். நான் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தால் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எது நான் பார்த்து சொல்லுங்கள், நந்தி ஹில்ஸ். இங்கே தான் இப்போ தான் ஒரு இடத்துல டென்ட் போட்டிருந்தோம். கீழே பார்த்தா எதிர பார்த்தா மலை. நீ கூட தான் வந்து ஊந்து வரணுமே. நந்தி ஹில்ஸு அதே மாதிரி தான் இருக்குது. அதான் நந்தி கேம்பிங் அது பேர். இல்லை நந்தி ஹில்ஸ் பெங்களூருக்கு. இதே மாதிரி ஒரு இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே போயிருக்கோம் கூர்கில். அதுவும் இந்த மாதிரி தான். காலையில் தான் சரியான வெயில். ஸோ ஈவினிங் கொஞ்சம் கிளைமேட் ப்ளசண்ட்டாக மாறணுன்னா அங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். டென்ட்டு நைட் வரும்போது தென் பக்கத்தில் ஒரு டீ ஸ்டாலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆஃப்டர் சம் டைம் நல்ல மழை. ஸோ நாங்கள் ஜீப்புள்ள இருக்கோம். இங்கே இப்படி தான் நடந்து போனோம். இங்கே ஜீப்பு நிறுத்தியாச்சு இங்கே ஒரு இடத்துல. ஸோ இங்கேருந்து நடந்து தான் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான். வாங்க போகலாம் சார். போலாமா? வரீங்களா நீங்கள்? நான் தான். அப்போ நீங்கள் முன்னாடி போங்க. நம்ம வா லைட் சரி நம்பர் நம்பர் வருங்க சார். நைட்டில் போய்க்குங்க. இங்கே த்ரில்லிங்க்கு ஒரு அளவு வேணாமையா? ஏன்பா அது லைட் ஆஃப் பண்ணு. தண்ணி மட்டும் மெட்டீரியல் எடுத்து வந்துருப்பாங்க. இல்லை எனக்கு ஒரு ஆள் போகிற நம்ம 2 பேரும் போங்க போங்க அப்படியே போங்க. நீங்கள் போங்க. இருங்க நீங்கள் அந்த ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் போ. ஒரு பின்னாடி போ. ஐயோ இதுமே தண்ணி. போகலாம் போகலாம் சார். போங்க. சாப்பாடு எடுத்தாச்சு. ஒரு ட்ரீ ஹவுஸ். இதுதான் அந்த ரூமு, ஃபாரஸ்ட் ரூமு. ஐ மீன் ட்ரீ ஹவுஸ். ஒரு நார்மல் 6 மெம்பர்ஸ், 6ல் 5.5 படுக்கலாம். இங்கே ஒரு 2 குழந்தைங்க படுக்கலாம். இங்கே 2 பேர், அங்கே 2 பேர் படுக்கலாம். இங்கே வந்து எப்படி வாஷ்ரூமு க்ளீனாக இருக்கா? ஓகே. இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு 2 ரூம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் கீழே போகிறது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால எதுவும் தெரியவே இல்லை. ஸோ கீழே கிச்சன் இருக்குது. இங்கே தான் சாப்பிட்ணும். சாப்பாடெலாம் வெளியேருந்து தான் வாங்கிட்டு வராங்க. என்ன சாப்பிட்றீங்க? அது அம்மா டின்னரை நாங்கள் ஒரு 8:30க்கே முடிச்சிட்டோம். ஸோ அதனால நிறைய டைம் இருந்தது. ஸோ ஒரு 10:30 வரைக்கும் அப்படியே உட்காந்து பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம். பிகாஸ் வந்து ராஜேஷ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, ஆன் எமர்ஜென்சி. ஸோ
அவர் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ எல்லாருமே சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிட்டோம். காலையில் எழுந்திரிச்சிட்டோம். கேர்டேக்கர்ஸ் இன்னும் யாரும் எழுந்திரிக்கல. மணி 7 o'clock 7:30 ஆகுது. ஸோ எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் முழு நேரம் சமையக்காரனே ஆகிட்டானு. ஏன்ப்பா என்னப்பா சமைக்கிற? ஆ பாலா பெரிய பால் பண்ணுறது பெரிய பிரியாணி பண்ணுற மாதிரி இத்தனை சட்டி எடுத்துனுக்குதுப்பா. நிறுத்திட்டு இப்படி தான் இறங்கி வந்தோம். ஸோ என்ட்ரு பண்ணோடனே அப்படியே கிச்சன். ஒரு பேசிக் கிச்சன், ஒரு ஃபாரஸ்ட் கேம்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கிச்சன் தான். ஆனால் இங்கே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, காஃபி டீயை தவிர. ஸோ ஃபோட்டோ பேக்ரவுண்டு செம்மையாக இருக்குது, ஃபோட்டோ ஷூட் இருக்கிற மாதிரி. அண்ட் பின்னாடி ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல். அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இருக்குது. இது வந்து ரன்னிங் வாட்டர், அதாச்சும் மேலே இருந்து கிராவிட்டியில் வாட்டர் வந்து ஸோ இந்த டேங்க்குள்ளே போய்ட்டு அது ஓவர் ஃப்ளோ ஆனால் கீழே ஃப்ளோ ஆகும். ஆனால் குட்டி குட்டி டேட்போல்ஸ் இருக்குது இதில். இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ். ஓகே தான், ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்ப சொஃபாஸ்டிகேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் பூச்சி, பல்லி, அனைத்து வகை தாவரமும் இருக்குது உள்ளார. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னா ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் போகுது. இதில் போனால் பின்னாடி வந்து 2 beds போட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு பெட்டை தூக்கி போய் அங்கே போட்டோம். ஒரு கேம்பிங்கில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ட்ரீ ஹவுஸ், இன்சுலேஷன் எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ரா ஃபீலிங் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். மணி 8:15. ஸோ கிளம்பிட்டோம். ஆல் பேக்ட் அண்ட் டன். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஜீப்புக்கு. போயிட்டு கவி செக் போஸ்ட் தாண்டி குமிழி. ஸோ இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ரூட், 76 kilometers ட்ரைவ். இந்த ட்ரிப்போட ரோட் மேப் இதுதான். ஸோ டே 1 வந்து ஒரு 100 kilometers ட்ரைவ் ஃப்ரம் குமிழி, வண்டிப்பெரியார், குட்டிக்கண்ணம், அங்கமொழி அண்ட் ஸ்டே. செகண்ட் டே வந்து ஸ்டேலேருந்து அங்கமொழி, பெரியார் நேஷ்னல் பார்க் வழியாக குமிழி வர்றது தான் இந்த ட்ரிப்போட ஐட்னரி. ஸோ அந்த கவி ஃபாரஸ்ட்குள்ளே தான் அந்த 5 டேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 டேமையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம குமிழி வந்து ரீச் ஆகும். ஸோ நியர்லி அபவுட் ஒரு 176 kilometers வந்து இந்த ஜீப் ரைடு இருந்துச்சு. சரிங்க சார். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே போயிட்டு என்ட்ரி போட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். மொட்டை மாடி ஸ்கேட்டிங் ஓப்பன்ட்டியா? அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி மொட்டை மாடி. கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். ரெண்டு தூக்கு சாமி. 嗯。 இல்லை, அது நாள் கோல் வர. 嗯。 ஸோ 嗯。 இங்கே வந்து 1 hour 15 minutes 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 1 ho
தெரியாதுடா, தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். முன்ன போயிருக்கேன், நல்லா தெரியும். நல்லா தெரியும், எனக்கு தெரியுமா? நல்லா மேலே இருந்து அப்போ ஒரு 1 or 2 elephant போட்டோம். எப்படியே இறங்கிக்கணும் முடியல. அப்புறம் தான் அந்த பக்கம் யானை இறங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். നല്ല സ്മെല്ലുണ്ടായിരുന്നു. ചിലപ്പോൾ അതിന് താഴെ വരെ നിൽക്കുന്നുണ്ടോ தெரிஞ்ச ஸ்மெல்லு, யானை ஸ்மெல் வந்து இருக்குங்களா? ஸ்மெல்லு வருது, அது யானை ஸ்மெல். யானை ஸ்மெல் தான். யானை ஸ்மெல் அது. நீங்கள் கோயில் யானை பக்கத்தில் போயிருப்பீங்களா, ஒரு ஸ்மெல், அதே ஸ்மெல். நம்மளால் யானையை பார்க்க முடியல, பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செம ஸ்மெல்லு, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு. அப்போயும் இந்த ஜீப்பில் கீழே இறங்கிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கூட சாணி போட்டுது. இந்த ஒன்று இப்படி வந்துருக்கணும். அமைதியாக இருக்கு. அந்த குழந்தை எதிராக பண்ணுறது பிளாக் மங்கி. அப்படி இருங்க, அப்படியே இங்கே சாப்பிடு. அதெல்லாமே சபரிமலை.
கவி ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே டீ சாப்பிட்லான்னு எடுத்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் 3 ஹவர்ஸாக பிரேக் எடுக்கல. என்ன போடுறீங்க சார்? அதான் ஸ்வீட் இல்லை, சால்ட் தான். சால்ட் க்ளவுஸு. க்ளவுஸு எங்கடா? க்ளவுஸா? என்ன போய் கேட்டேன்? அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இல்லை, ஹெல்மெட்டுக்குள்ள எதுவும் க்ளவுஸ்லாம் இல்லையே. க்ளவுஸ் இல்லையா? போட்டிருப்பேன். ஆ ஹெல்மெட்டுக்குள்ள க்ளவுஸ் இல்லை. சரி, நான் க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டிக்கிறேன். நானே க்ளவுஸ் இல்லாமல் தான் ஓடுவேன். ஆ அது ரொம்ப கடிக்குது கை. எனக்கு இல்லை. பெட்ரோல் எனக்கு வேண்டாம். 3 கூட இருக்கு. ஆனால் அவருக்கு போடணுமா இவருக்கு? அதனால் நிறுத்தணும். யார்? இல்லை, எனக்கு கொஞ்சம் போகும். எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகும். அப்போது இப்போ எல்லோரும் ஒரே இடத்துல போட்டுக்கலாம். போகலாம் சார். வண்டி எடுத்தீங்கன்னா நான் வெளில வண்டி எடுத்தேன். இந்த வரேன். அப்போ வெளியே இப்படி போகணுமா இப்படி போகணுமா? இப்படி தான் காமிக்கணுமா? இல்லை, காமிக்கல. இப்படி தான் நம்ம வந்தோம். இது இப்படியான திண்டுக்கல் அப்படியே போனோம். ஓகே, மணி 3:20. இங்கே குமிழியில் எங்கே பைக் ட்ராப் பண்ணோமோ அங்கேயே பைக்கை பிக்கப் பண்ணிடும். எல்லாருக்கும் சரி டயர்டு. பிகாஸ் இந்த ஜீப் ரைடு வந்து ரொம்ப டயரிங் ஆகிடுச்சு. இல்லைங்க, அவர் வந்துட்டோம். அப்படி நிற்போம். என்ன செஞ்சிருச்சுப்பா? அதனால் மேகமலை கால் பண்ணி கேட்டாங்க ரூம் இருக்கான்ட்டு. அங்கே எதுவும் ரூம்ஸ் இல்லை. ஸோ சின்னமன்னூரில் தங்கிட்டு நாளைக்கு காலைல மேகமலை போகணும். பட்டு ப்ராப்பரான ரூம் இல்லை. ஏன்னா நேற்றே தூக்கம் இல்லை சரியா. இன்றைக்கி ப்ராப்பராக ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. என்னோட ரூம் மட்டும்தான் கனெக்டிவாக இருக்கு. என்னோட இன்டர்காம் தான். ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோன் ஆஃப். ஓகே, அதனால் இப்போ திண்டுக்கல் போய் தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக சென்னைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ திண்டுக்கல் இஸ் 141 கிலோமீட்டர்ஸ், 3 hours drive. ஸோ ஒரு ஃபியூல் பிரேக் ஒன்று எடுக்கணும். ஏன் மங்கீஸ் ஏதோ வண்டி எடுத்துன்னு பஸ் வருது. அர்பனியாத்தோட தாங்க முடியலையே. இப்போதான் முறை போகலாம் சார். எதிர வண்டி மணி இப்பொழுது கரெக்டாக 4:50. திண்டுக்கல் இன்னும் 108 கிலோமீட்டர்ஸ், 2 hours அவே. ஒரு குட்டி பெட்ரோல் ஸ்டாப் போட முடிச்சாலும் கிளம்ப வேண்டியது தான். இப்போ திண்டுக்கல்லில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 52 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சென்னை. ராஜேஷ் வந்து காரில் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் இன்றைக்கி டேரெக்டாக சென்னை போகிறாரு. பட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்கள் பேக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். டே எதிர வர லைட்டை ஃபுல் பீமில் போட்டு வர சூப்பர். லெஃப்டில் ஒன்றாடி போலீஸ் மாதிரி வருது பொறுக்கி. தானே இதான் நீங்கள் நைட்டுக்கு ஸ்டே. தூங்க வேண்டியது தான்.